கீழமை நீதிமன்றத்தில் தொடுக்கப்படும் வழக்குகளை இணையதளத்தில் பதிவு செய்யும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும். போதிய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் வரை பழைய நடைமுறையையே பின்பற்ற வேண்டும். வழக்குரைஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 1ஆம் தேதி முதல் வழக்குரைஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையொட்டி கரூர் நீதிமன்றம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய வழக்கறிஞர்கள் சிலர் கோரிக்கை நிறைவேறும் வரை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். கடந்த 2 வாரகாலமாக தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவது அனைவருக்கும் தெரிந்தது. என்ன காரணம் என்றால், உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தமிழகத்திலே உள்ள நீதிமன்றங்களிலே இ-ஃபைலிங் நடைமுறையை 1/12/25 முதல் கட்டாயமாக்கியுள்ளது. எங்களை பொறுத்தவரை, கூட்டமைப்பை பொறுத்தவரை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. தமிழகத்திலே கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே மேம்படுத்தவில்லை. தமிழக அரசால் ஒன் டாலுக் ஒன் கோர்ட் என்ற அடிப்படையிலே பல கிராமங்களில் கூட நீதிமன்றங்கள் உள்ளது. அங்கே எல்லாம் சர்வர் வேலை செய்வதில்லை. ஏன் கரூரை போன்ற மாவட்ட தலைநகரங்களிலே வேலை செய்வதில்லை. இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சியில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.